பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளிலும் கூட தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனம் கீழ்ப்பகுதியாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கணும். இந்த வசனம் சொல்லுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம், கை பரிசுத்தமுள்ள கை. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய கை ஆசீர்வதிக்கிற கை. பாவக்கரைகளுக்கு உட்படாத பரிசுத்தமுள்ள கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கை. அந்த கையினாலே வாய்க்கும் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காகவும் அவர் தன்னுடைய கைகளிலே ஆணிகள் பாய்ந்தது. அந்த கை பரிசுத்தம் உள்ள கை. அந்த கைகள் உங்களை என்னை ரட்சித்த கை. அந்த கை உங்களை என்னை ரட்சித்த கை. இன்னும் உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய வல்லமையுள்ள கை அந்த கை. அந்த கையினாலே வாய்க்கும் என்று சொல்லு. எப்படி கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கைகள்னாலே. இன்றைக்கு அநேக தேவைகள் நமக்கு உண்டு. அநேக தேவைகளுக்காக நாம் செபித்து வருகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறது, ஆகிலும் என் சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி. இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இன்றைக்கு உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். அவர் கையினாலே வாய்க்கும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் இப்படியாக வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி பார்க்கிறேன். எனக்கு அறிவான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். அதை காட்டிலும் உங்களை என்னையும் படைத்து ஆண்டவராகிய இயேசு, உங்களை என்னை மீட்டெடுத்து இயேசு கிறிஸ்து உலக தகப்பனை காட்டிலும் பரம தகப்பன் அவர் இன்னும் அதிகமான விருப்பங்களை, சித்தத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணம் கொண்டிருக்கிறோமோ அதை காட்டிலும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு செய்கிறதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வேண்டிக் கொள்வர்களுக்கு நாம் என்ன வேண்டிக் கொள்ளுகிறோம்? தேவ சித்தத்தின்படி, தேவ விருப்பத்தின்படி வேண்டிக் கொள்கிற போது நிச்சயமா நன்மையானதை கர்த்தர் தருவாருங்க. நீங்கள் வீடு கேட்குறீங்க, திருமணம் கேட்குறீங்க, படிப்பு கேட்குறீங்க, வேலை கேட்குறீங்க, இப்படி அநேக காரியங்களை வைத்து கேட்கலாம். நிச்சயமா தேவன் கொடுப்பார். இது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரம், ஆசீர்வதிக்கிற கரம், அது ரட்சிப்பின் கரம், சுகமாக்கும் கரம், வல்லமையுள்ள கரம். கட்டாயம் அந்த கைகளினாலே தேவன் செய்வார். தேவனுக்கு சித்தமானதை நாம் கேட்கிறோம். தேவனுடைய விருப்பத்தை கேட்கிறங்கிற போது அவர் விருப்பம் நமக்கு அறிந்து அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுது. 84 11
84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். நல்லா கவனிங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார் என்று சொல்லிப்பார். நாம் உத்தமமா உண்மையா இருந்து தேவ சித்தத்தை விருப்பத்தை அறிந்து நாம் ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்திலே கேட்கிற போது கல்வாரி சிலுவையில் ஆணியடித்த கரங்களினாலே அந்த நன்மையானதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் கையினாலே எல்லாம் வாய்க்கும். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அவருடைய கரங்களில் தழும்புகளை காயப்பட்டார். அந்த தழும்புள்ள காயத்தினால அவருக்கு சித்தமானதை நமக்கு வாய்க்க பண்ணுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். அவர் நன்மை நிச்சயமா தருவாருங்க. நன்மையானதை தருவார், நல்லதை தருவார், பெஸ்டா தருவாருங்க. அவர் கொடுத்தா பெஸ்டா தான் கொடுப்பார். நல்லதை நன்மையை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரோமரில் பார்க்குறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படி ஆக சொல்லுகிறது. 8:32 வேதம் இப்படி சொல்லுகிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தம்முடைய ஜனத்துக்காகவே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஜீவ பலியாக, பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக ஆண்டவராகிய இயேசுவை தம்முடைய குமாரனை தேவன் உங்களுக்காக எனக்காக கொடுத்தார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பாரோ? நிச்சயமா கொடுப்பாருங்க, நிச்சயமா கொடுப்பார். கலாத்தியர்ல சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். கடைசி வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான அவரோடு பிள்ளைகளாயிருந்தால் நிச்சயமா ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய். அத்தனை அவர் சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கத்தான் தேவன் இருக்கு. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை வழங்காதீரார். பொல்லாதை நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறங்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்னது தேவை என்பதை அறிந்து கொடுப்பது நிச்சயம் அல்லவா? எது தேவை என்பதை அறிந்து கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பேன். இந்த காலத்தில் உங்களுக்கு எது தேவை, நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன தேவை என்பதை அறிந்து தேவன் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பார். கரத்திலிருந்து கொடுக்கலாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் கைகளினாலே வாய்க்கும், அவருடைய கைகளினாலே வாய்க்குங்க. அல்லேலூயா. தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னார். மற்ற ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்காம இருப்பாரா? சற்று யோசித்து பாருங்க. என்ன கரிமையான தேவ ஜனமே, மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நிச்சயமா எல்லா நன்மையும் கர்த்தர் அருள்வார். ஒரு குறையும் இருக்காதுங்க. நன்மையான எல்லா ஈவுகளையும் ஏற்ற காலத்தில் அதன் காலத்தில் தேவன் நிச்சயமா தருவார். உங்களுக்கு வீடு வேணுமா, நிச்சயமா ஆண்டவர் தருவார். ஏற்ற காலத்தில் தருவார். கார் வேணுமா, கார் நிச்சயமா தருவார். சுகம் வேண்டுமா, அற்புத சுகம் வேண்டுமா, ரட்சிப்பு வேண்டுமா, பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டுமா, நீங்க தேவ சித்தத்தின்படி கேட்கிற போது அது நிச்சயமா உங்களுக்கு அருள்வாருங்க. அவர் கையினாலே நிச்சயமா உங்களுக்கு தருவார்.
2 கரங்களை விரித்து உங்களை அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ ஓடிவா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நன்மையான அத்தனை ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். விடுதலையை கொடுக்கிறேன். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, தீராத வியாதியிலே இருந்தும், அக்கிரமத்திலிருந்து, உளையான சேற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன். உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறேன். என்னிடத்திலே ஓடிவா, என்னிடத்திலே வா, நன்மையானதை உனக்கு தருகிறேன். திருடன் திருடு கொள்ள அழிக்கு வாராண்டி வேறொன்றுக்கு வரான், நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். என்னிடத்தில் வா, குறைபட்டு இருக்கிறாயா, பரிபூர்ணமா நிற்க நன்மையானது உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அழைக்கிறார். இதை பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே, இப்பொழுதே நீ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை ரட்சியும், அந்த நன்மையான ஈவுகளை எனக்கு தாரும், உத்தமமாய் நடக்க எனக்கு கிருபை பாராட்டும். தன்னுடைய குமாரனை எனக்காக கொடுத்தவர், மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீர் எனக்கு கொடுக்காம இருப்பீரோ, முதலாவது உண்மையின் சொந்த ரட்சகரான ஏற்றுக்கொள்கிறேன், எனக்குள்ளே வா ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.